இயேசுவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் விசுவாசத்தில் வளர என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு இனிதே வரவேற்கிறேன். ஜூலை மாதம் 22ஆம் தேதி நாம் புனித மரிய மக்தலேனாவுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். இத்திருவிழா 2015 வரை நினைவு நாளாக இருந்தது. ஆப்ஷனல் மெமோரியா. இந்த விழாவை நாம் கொண்டாடலாம் அல்லது கொண்டாடாமலும் விட்டுவிடலாம். ஆனால் ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த மரியாவுடைய நினைவு நாளை, மரியா மக்தலேனாவுடைய நினைவு நாளை திருவிழாவாக உயர்த்துகிறார். மரியா மக்தலேனா நற்செய்தியில் அவர் ஆற்றிய பணிக்காக, இயேசு அவர் மீது கொண்டிருந்த அன்பிற்காக மிக சிறப்பாக தந்தையாகிய கடவுளுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிற விதமாக திருத்தந்தை இறை இரக்கத்தின் ஆண்டாகிய 2016ஆம் ஆண்டில் இந்த நிகழ்வை அவர் நிகழ்த்துகிறார். மரியா மக்தலேனாவை பற்றி விவிலியம் பல இடங்களில் கூறுகிறது. இன்றைய நாளில் சிந்தனையை நாம் 3 பிரிவாக பிரிக்கலாம். மரியா மக்தலேனா இயேசுடைய பணிவாழ்வில், இயேசுடைய இறப்பில், இயேசுடைய உயிர்ப்பில். முதலில் மரியா மக்தலேனா இயேசுடைய பணி வாழ்வில். லூக்காஸ் செய்தியாளர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனத்தில் இயேசுவை பின்தொடர்ந்த பெண்களை பற்றி குறிப்பிடுகிறார். மிக சிறப்பாக 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பொல்லாத ஆவிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மக்தலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் சூசாவின் மனைவி யோவன்னாவும், சூசன்னாவும், மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். அப்போ மரியா மக்தலா இயேசுவை பின்தொடர்ந்தார் என்று லூக்காஸ் செய்தியாளர் குறிக்கிறார். அதோடு அவர் 7 பேய்கள் நீங்க பெற்றவர் என்றும் குறிப்பிடுகிறார். 7 என்பது முழுமையை குறிக்கும். அதாவது மரியா மக்தலா பேய்களால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டிருந்தார். அவரை இயேசு முழுமையாக விடுவித்தார். அப்போ இயேசு அவரை விடுவித்த பிறகு மரியா மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கு, பாவநிலை அல்லது சாத்தானின் அடிமைக்கு செல்லவே இல்லை என்பதை இந்த 7 என்கிற எண் நமக்கு குறிக்கிறது. லூக்காஸ் நற்செய்தியாளர் 7ஆம் அதிகாரம் 37 முதல் 50ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிற போது, பரிசேயர் ஒருவர் தம்முடைய வீட்டில் உணவு அருந்த இயேசுவை அழைக்கிறார். அப்போது அந்த வீட்டிற்கு ஒரு பெண் வருகிறார். லூக்காஸ் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகை சிமிழை கொண்டு வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ இயேசுடைய இந்த பெண் தான் மரியா மக்தலா என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். மிக சிறப்பாக புனித பெரிய கிரகரி இவற்றை சொல்லுகிறார். இதற்கு பிறகு வருகிற இறையியலாளர்கள் இந்த பெண்ணை மரியா மக்தலா என்றே குறிப்பிடுகிறார்கள். சிறப்பாக யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு பெத்தானியாவுக்கு செல்கிறார். அங்கே மார்த்தா மரியா வீட்டில் உணவு அருந்துகிற பொழுது யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மரியா லாமிச்சை என்னும் களப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடியில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. அப்போ இயேசுவின் காலடியில் நறுமண தைலத்தை பூசி அதை தம் கூந்தலால் துடைத்தது லூக்காஸ் செய்தியிலும் இந்த மரியாவாகத்தான் இருக்க வேண்டும், மக்தலா மரியா என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். 2வது சிந்தனை இயேசுவின் சிலுவை அடியில். அன்பானவர்களே, மத்தேயு, மார்க், லூக்காஸ் மற்றும் யோவான் நற்செய்தியாளர்கள் அனைவருமே மக்தலா மரியா இயேசு சிலுவையில் அறிந்தபோது அவர் உடன் இருந்ததை குறிப்பிடுகிறார்கள். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 55-56 நாம் வாசிக்கிறோம். இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்த அந்த பல பெண்களும் அங்கு இருந்தார்கள். என்றால் இயேசு சிலுவையில் அறைகிற போது அங்கே இருந்தார்கள். அவர்கள் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள்.
அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோப்பு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் சபதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். மார்க் நற்செய்தியாளர் 15ஆம் அதிகாரம் 47 அவர் சொல்கிறார், இயேசு சிலுவையில் அறைந்த பிறகு அவரை எங்கே வைத்தனர் என்பதை மகதலா மரியாவும் யோசேப்பின் தாய் மரியாவும் உற்று பார்த்து கொண்டிருந்தனர். லூக்காஸ் நற்செய்தியாளர் மகதலா மரியாவுடைய பெயரை குறிப்பிடாமல் அவர் சொல்கிறார், லூக்காஸ் நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 49 பெண்கள் தொலை நின்று கொண்டு அவரை உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள் என்று சொல்கிறார். இப்போ இதில் என்ன சிறப்பு என்றால், மத்தேயு, மார்க், லூக்கா நற்செய்தியாளர்கள், ஒத்தமைவு நற்செய்தியாளர்கள் பெண்கள் இயேசுடைய தொலையில் இருந்து கொண்டு இயேசுக்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யோவான் நற்செய்தியாளர் சிறப்பாக இந்த பெண்கள் இயேசுவின் உடன் இருந்தார்கள் என்று சொல்கிறார். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 25 வாசிக்கிறோம், சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் சகோதரியும் ஆன கிளியோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தார்கள். இப்போ மகதலா மரியா சிலுவையின் அருகில் நின்று கொண்டிருக்கிறார் என்று யோவான் நற்செய்தியாளர் கூறுகிறார். மூன்றாவதாக இயேசுவின் உயிர்ப்பில் மகதலா மரியா சிறந்த பணியாற்றுகிறார். மத்தேயு நற்செய்தி 28 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் பார்க்கிறோம், மகதலா மரியாவும் வேறு மரியாவும் கல்லறைக்கு சென்றார்கள். மார்க் நற்செய்தியிலும் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மகதலா மரியா, யாக்கோப்பின் தாய் மரியா சலோமி கல்லறைக்கு சென்றார். லூக்காஸ் நற்செய்தியாளர் 24ஆம் அதிகாரம் 1 அவர் மீண்டுமாக மகதலா மரியா பெயரை குறிப்பிடாமல் அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள் என்று சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி, இப்போ இந்த மத்தேயு, மார்க், லூக்காஸ் நற்செய்தியாளர் மகதலா மரியா அவரோடு சில பெண்கள் கல்லறைக்கு சென்றதாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் யோவான் நற்செய்தியாளர் மகதலா மரியா தனியாக கல்லறைக்கு சென்றதாக குறிப்பிடுகிறார். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 21 நான் பார்க்கிறோம், வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறையின் வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். அப்போ அவர் தனிமையாக செல்கிறார். கல்லறையில் வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை அவர்தான் முதலில் காண்கிறார். இதை அவர் மற்ற சீடர்களுக்கு அறிவிக்கிறார். அறிவித்த பிறகு பேதுரு மற்றும் இயேசுவை அன்பு செய்த சீடர்கள் கல்லறைக்கு ஓடி வருகிறார்கள். அப்போ மகதலா மரியா இயேசுவின் உயிர்ப்பு செய்தியை மற்ற சீடர்களுக்கு அறிவித்ததால் புனித தாமஸ் அக்வீனாஸ் அவரை அப்போஸ்டல்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ், திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று குறிப்பிடுகிறார். அதாவது நற்செய்தியை பணியை ஆற்ற திருத்தூதர்களை இயேசு தேர்ந்தெடுக்கிறார். அந்த திருத்தூதர்களுக்கே மகதலா மரியா நற்செய்தியை கொண்டு செல்கிறார், இயேசு உயிர்த்தெழுந்த நற்செய்தி. எனவே அவரை திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று புனித தாமஸ் அக்வீனாஸ் குறிப்பிடுகிறார். அப்போ மகதலா மரியா உயிர்ப்பு செய்தி அறிவித்த பிறகு பேதுருவும் இயேசு அன்பு செய்த சீடரும் கல்லறைக்கு சென்று பார்க்கிறார்கள். அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம், யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 14 நாம் பார்க்கிறோம், மகதலா மரியா இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவர் எடுத்து செல்லுவேன் என்றார். இயேசு அவரிடம் மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரை என்பது பொருள். அன்பானவர்களே, மகதலா மரியால் தான் முதலில் கல்லறை வாயிலிருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை காண்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை முதலில் அவர் அறிந்து கொள்கிறார். மீண்டுமாக உயிர்த்த இயேசுவோடு அவர் பேசுகிறார். மகதலா மரியா தான் யோவான் நற்செய்திப்படி இயேசு உயிர்த்தெழுந்ததை முதலில் கண்டு கொண்டாலும் சிலர் உயிர்த்த இயேசு முதலில் அன்னை மரியாவுக்கு காட்சி தந்தார் என்று கருதுகிறார்கள். மிக சிறப்பாக நம்முடைய மறைந்த முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால்
1999ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அவர் தம்முடைய இந்த ஆடியன்ஸுக்கு தந்த உரையில் அவர் சொல்கிறார், உண்மையில் உயிர்த்த இயேசுநாதர் முதலில் அன்னை மரியாவுக்கு தோன்றினார் என்று நினைப்பதே நியாயமானதாகும். எனவேதான் அன்னை மரியாள் கல்லறைக்கு செல்லவில்லை. அன்னை மரியாளுக்கு தெரியும் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், எனவே அவர் செல்லவில்லை என்று சொல்கிறார். அன்பானவர்களே, இன்றைய நாளில் நமக்கு தருகிற சிந்தனை என்ன? மகதல மரியா பாவியாக இருந்தார், சாத்தானுக்கு அடிமையாக இருந்தார். இயேசுவை கண்டு கொண்டவுடன் அவருடைய வாழ்வே மாறுகிறது. நாம் இயேசுவை சந்திப்போம். திருப்பலி நேரத்தில், தியானங்களில், ஆராதனை மூலமாக, ஜெபத்தின் மூலமாக இயேசுவை சந்திப்போம். நம் வாழ்க்கை மாறும். இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.